Welcome to bilingual e-lectures for Diploma Mechanical Engineering students, subject Thermal and Automobile Engineering. Unit number 2. Already discussed about liners. அந்த லைனரில் ரெண்டு விதமான லைனர் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வெட் லைனர், இன்னொன்று ட்ரை லைனர். வெட் லைனர் அப்படின்னால் என்ன அப்படின்னா டைரக்ட் காண்டாக்ட் வித் கூலிங் வாட்டர். கூலிங் வாட்டரோட டைரக்ட் காண்டாக்ட் இருந்தால் அது வெட் லைனர், இன்டைரக்ட் காண்டாக்ட் இருந்தால் அது ட்ரை லைனர். அவ்வளோதான் உண்டான டிஃப்ரென்ஸ். லைனர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், சிலிண்டர் பிளாக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடியது, டிப்ரிசியேஷன் ஆகாமல் சிலிண்டர் பிளாக்கை தடுக்கிறதுக்காக வேண்டி, நெக்ஸ்ட்டு அதோட வியர் அண்ட் டியர் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது. அவ்வளோதான். இதுதான் என்னது இதில் இருக்கக்கூடிய மேஜர். சிலிண்டர் பிளாக்கில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் க்ரூவ்ஸ் எல்லாம் இருக்கும், 3 to 4 5 6 எக்ஸட்ராஸ். எத்தனை க்ரூவ்ஸ் இருக்குமோ அந்த க்ரூவ்ஸ் அந்த மாதிரி அது போய் ஃபிட்டின் ஆகிடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிஸ்டன் சிலிண்டருடைய அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும் பொழுது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இப்போ இதில் என்ன இன்சர்ட் பண்ணும்போது இது என்ன அப்படின்னா லைனர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இஸ் சிந்தட்டிக் ரப்பர்னால் செய்யப்பட்ட மெட்டீரியலாக இருக்கும். இது என்ன அப்படின்னா லீக்கேஜஸை அப்பர் ரிங்கில் என்ன பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ட்ரை லைனர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ட்ரை லைனர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு பேரல் டைப்பில் இருக்கும். இதை என்ன அப்படின்னா அதாவது நாட் டைரக்ட்லி டச் வித் கூலிங் வாட்டர். அதனால தான் இதை என்னது ட்ரை லைனர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரை லைனருக்கும் வெட் லைனருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸ். கூலிங் வாட்டர் டஸ் நாட் கனெக்ட் வித் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் லைனர். சிலிண்டர் லைனுக்கும் அதாவது கூலிங் வாட்டரையும் என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியாது ட்ரை லைனர், அதில் கனெக்ட் பண்ணக்கூடியது. தட் மீன்ஸ் கூலிங் வாட்டர் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் லைனர். இந்த லைனர் ஹேன் பி ஃபினிஷ்ட் அக்யூரேட்லி. அதாவது நம்ம ஒரு சிலிண்டர் பிளாக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அக்யூரேட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும், பிஃபோர் ஃபிட்டிங். இங்கே என்ன அப்படின்னா இந்த இதை ஃபிட் பண்ணிவிட்டு கூட என்ன அப்படின்னா அந்த லைனர் கேனாட் பி ஃபினிஷ்ட் அக்யூரேட்லி பிஃபோர் ஃபிட்டிங். ஃபிட்டிங்க்கு முன்னாடி அக்யூரேட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எது வெட் லைனர். ட்ரை லைனரை அக்யூரேட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளேயே ஃபிட் பண்ணணும். அடுத்தது லீக் ப்ரூஃப் பேக்கிங் இஸ் நாட் ரிக்வயர்ட். ட்ரை லைனரை பொறுத்தளவுக்கு லீக் ப்ரூஃபிங் பேக்கெட் தேவையில்லை, இதில் கண்டிப்பாக வேணும். அடுத்தது பிஸ்டனுடைய டெம்பரேச்சர் இங்கே அதிகம், அங்கே பிஸ்டனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப குறைவு. அடுத்தது இங்கே எக்ஸ்பேன்ஷன் ரிஸ்ட்ரிக்டட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியும், அங்கே அப்படி கிடையாது, இட்ஸ் ஃப்ரீலி எக்ஸ்பேண்டட். நெக்ஸ்ட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிலிண்டர் பிளாக் இஸ் காம்ப்ளிகேட்டட். சிலிண்டர் பிளாக்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரை லைனர் ஃபிட் பண்ணியிருந்தால் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், வெட் லைனராக இருந்தால் இது சிம்பிளாக இருக்கும். அடுத்தது கூலிங் எஃபெக்ட் இதில் ட்ரை லைனரில் குறைவு, அதில் அதிகம். நெக்ஸ்ட்டு பிஸ்டன், அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பிஸ்டன். பிஸ்டன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்டனுடைய படத்தை பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு பிஸ்டன் அப்படின்னால என்னன்னு தெரியும். இதுதான் என்னது பிஸ்டனுடைய பார்ட். இதுதான் பிஸ்டன் டோட்டல் என்டையர்லி இந்த படம். இதில் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இது பாட்டம் சைடு, இது டாப் சைடு. இந்த பாட்டம் ஓப்பனாக இருக்கும், அப்பரில் என்ன இருக்குது, க்ரூவ்ஸ் இருக்குது. இதென்ன என்னது க்ரூவ், கீவே மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா இதில் தான் ரிங்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, எங்கே பிஸ்டன் அண்ட் சிலிண்டருக்கு இடையில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் என்னவாகும், அது ஃப்ரிக்ஷனோட மூவ் ஆகணும். அதாவது ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறது இஸ் அ எக்ஸ்டர்னல் பார்ட், பிஸ்டன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் பார்ட். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பிஸ்டன்னா ஒரு ராடுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் அப்படின்னால் ஒரு ஹாலோ பிளாக். அந்த ஹாலோ பிளாக்குள்ளே ஒரு பிஸ்டன் மூவ் ஆகணும். ஆக்சுவலாக நம்மளுடைய தியரிட்டிக்கல் கால்குலேஷன் பிரகாரம் சிலிண்டர்னுடைய இன்சைட் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பிஸ்டனுடைய அவுட்சைட் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இருந்தால் அது என்னவாகாது, கரெக்டாக மேட் ஆகாது.
ஒரே சேம் டயாமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை நீங்கள் மேட் பண்ண முடியாது. ஒன்று சிலிண்டனுடைய இன்னர் டயாமீட்டர் என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். பிஸ்டனுடைய டயாமீட்டர் வந்து குறைவாக இருக்கணும். இது வைஸ் வெர்சா மாறி கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கும் பொழுது சேம் டயாமீட்டரில் இருந்தால் தான் அது வந்து இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே குரூஸ் எல்லாம் கொடுத்து அதில் வந்து என்ன ரிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணும் பொழுது அது வந்து என்னவாகும், சிலிண்டர்னுடைய டயாமீட்டருக்குள்ளே இந்த பிஸ்டன் வந்து இன்சர்ட் ஆகும் பொழுது அங்கே ஒரு கம்ப்ரஷன், ஒரு ஃபோர்ஸில் அது இன்சர்ட் ஆகி மூவ் ஆகும். அப்போ அந்த ரிங்ஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரப்பர்னால் செய்யப்பட்டது. அப்போ அது ஃப்ரிக்ஷனோட மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும் பொழுது அங்கே வந்து என்ன அப்படின்னா சிலிண்டர் வந்து உள்ள அந்த கேஸ் எது இருந்தாலும் வந்து அது சிலிண்டர் டைட் பேக்கிங் அப்படி மூவ் ஆகும் பொழுது தான் டிப்ரிசியேஷன் ஏற்படும். அப்போ தான் என்ன நடக்கும், ஃபியூவலை வந்து உள்ள சக் பண்ணுறதுக்கோ வெளியே அனுப்புறதுக்கோ இதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். அதுதான் என்னது பிஸ்டனுடைய மேஜர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் தான் காமிக்கிறேன். அதாவது ஒரு பவர் ஸ்ட்ரோக்கோ அல்லது எக்ஸ்பான்ஷன் பண்ணும் பொழுது டிரான்ஸ்மிட் பண்ணும்போது கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து அந்த நுட்புடைய பவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பிஸ்டன். அடுத்தது வந்து என்ன, அதாவது மூவபிள் கேஸ் டைட் ப்ளக் டு கீப் த கேஸஸ் இன்சைட் த சிலிண்டர். சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸஸை வந்து என்ன அப்படின்னா டைட் பேக்கிங்க்கு வச்சுக்கிறது, வெளியவே அனுப்ப முடியாத அளவுக்கு. அடுத்தது வந்து பிஸ்டன் ரிங் இருக்கிறதுனால அது ஆக்ட் அஸ் அ கேரியர், அதை வந்து என்ன அப்படின்னா கேரி பண்ணி பாதுகாத்து வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கனெக்டிங் ராடையோ அல்லது கிராங்க்னுடைய ஸ்மால் எண்டையோ பேரிங் டாப்பையோ இதையெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு பிஸ்டன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இது அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன். அதுதான் பிஸ்டன் வந்து மூவ் ஆகும் பொழுது எதுவும் லீக் ஆகாமல் இருக்கணும். இப்போ அந்த ஏர் வந்து இப்போ சைடில் சப்போஸ் ஒரு சிலிண்டருடைய டயாமீட்டர் இருக்குது அப்படின்னா பிஸ்டன் வந்து டயாமீட்டருக்கும் ரெண்டுக்கும் இடையில கேப் இருந்தது, கிளியரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கிளியரன்ஸ் வழியாக என்னவாகும், நம்ம அனுப்பக்கூடிய ஏர் ஃபியூவல் இதெல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா அது லீக் ஆகாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னா டைட் பேக்கிங்கில் இருக்கணும். இப்போ பிஸ்டன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நார்மலாக தெரியும். ஒரு பிஸ்டன் அப்படின்னா அதுதான் என்னது, பாட்டம் வந்து ஓப்பனாக இருக்கும். இதையெல்லாம் வந்து நம்ம சொல்லிடுறோம். அப்போ அந்த லோயர் பார்ட் ரிங்கில் இருக்கக்கூடியதான் என்ன ஸ்கிரிட்டுன்னு சொல்கிறோம், அப்பர் பார்ட்டாக இருக்கக்கூடியதான் என்ன லேண்ட்ஸுன்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா இது என்ன மெட்டீரியல்னால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பிஸ்டன் ஆல்மோஸ்ட் இஸ் அ காஸ்டைன் அல்லது அலுமினியம் அலாய்ஸ். காஸ்டைனில் தான் இஸ் அ மேஜர் பார்ட் இருக்குது. அல்லது அலுமினியமாக இருந்தால் வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னா அலுமினியத்தில் மேக் பண்ணுறோம். ஒரு பிஸ்டன் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், என்ன பேஸில் இருக்கணும், என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா லெஸ் வெயிட், குறைவான வெயிட்டில் இருக்கணும், ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும். எப்படி ஹை ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஹை ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். அடுத்தது அதனுடைய ஆப்ரேஷன் இஸ் சைலண்ட் ஆப்ரேஷன். அடுத்தது வந்து அதாவது அதனுடைய ஹீட் கண்டக்டிவிட்டி வந்து நல்ல கண்டக்டிவிட்டி, குட் ஹீட் கண்டக்டிவிட்டியாக இருக்கணும், லோ எக்ஸ்பான்ஷன் ரேஷியோவாக இருக்கணும், கரோசிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், வியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், ஹை டெம்பரேச்சரையும் விஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஹை ப்ரெஷரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னேன், ஹை டெம்பரேச்சரையும் விஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் அது ஒரு நல்ல பிஸ்டன் அப்படின்னு மீனிங். இந்த பிஸ்டன் சில சமயத்தில் எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோல் ஆகும். எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோல் இன் பிஸ்டன். பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா எதனால் எக்ஸ்பேண்ட் ஆகும் பிஸ்டன்? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆல் மெக்கானிக்கல் டிவைசஸ் எல்லாமே என்ன அப்படின்னா மூவிங் பார்ட்ஸ். ஒரு பொருள் மூவ் ஆகும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், எதனால் அது மூவ் ஆகுது, ஃப்ரிக்ஷனால் மூவ் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும் பொழுது ரெண்டு பொருள் உராய்வுத்தன்மை ஏற்படும் பொழுது, இப்போ ரெண்டுமே மெட்டல். சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு கையை எடுத்து ரெண்டையுமே உரசணும் அப்படின்னால என்ன நடக்கும், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதே சேம், ரெண்டும் சேம் மெட்டீரியல், ரெண்டுமே ஒன்று இஸ் அ வெர்டிக்கல் மூமெண்ட் ஆர் ஹரிசாண்டல் மூமெண்ட் இன் எனி மூமெண்ட், எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டுமே என்னவாகுது, பெனட்ரண்ட் ஆகி மூவ் ஆகும் பொழுது அதில் ஒரு விதமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டுனால் பிஸ்டனுடைய சைஸு வந்து என்ன சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்.
அது மூவ் ஆகி என்னவாகும், தேய்மானங்கள் ஏற்படும் பொழுது அதனுடைய சைஸ் வந்து நார்மல் சைஸுக்கு வராது. சில சமயத்தில் ஆகும் பொழுது அது ஓவல் அவுட் அடிக்க ஆரம்பிக்கும், எசன்ட்ரிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே அதனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அதைத்தான் நம்ம என்ன அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 5 விதமான கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஒன்று கேம் கிரவுண்ட் பொசிஷன், செகண்ட் வயர் வவுண்ட் பிஸ்டன், தேர்ட் டீ ஸ்லாட், டேப்பர் பிஸ்டன். பை யூஸிங் இன்சர்ட்ஸ், எதையாவது இன்சர்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும். பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 5 மெத்தட். இதில் வந்து என்ன அப்படின்னால் கேம் கிரவுண்ட் பிஸ்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால், ஏன்னா இது ஒரு மேஜராக வந்து பிஸ்டன் வந்து என்னவாகும், ஃபினிஷ் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக ஸ்லைட்டாக வந்து என்னவாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். தட் மீன்ஸ் இஸ் எலிப்டிக்கல் ஷேப். அப்போ அந்த எலிப்ஸு எப்படி இருக்குது, அதனுடைய டைரக்ஷன் மைனர் ஆக்சிஸ் வந்து அதிகமாகவும் மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒரு லைன்லேயும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம இந்த எலிப்ஸ் டயக்ராம் போடும்போது, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் போடும்போது உங்களுக்கு எலிப்ஸ்னால் என்னன்னு தெரியும். அப்போ அந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் என்னவாகும் அப்படின்னா அதனுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பிகம்ஸ் இஸ் அ சர்க்குலர், அதே இதாகும். அப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பிஸ்டனுடைய டேப்பர் அல்லது அதனுடைய ஓவல்டி சேஞ்ச் ஆகும் பொழுது என்னவாகும் அப்படின்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். இது என்ன ஒரு காரணம், சிம்பிள் எக்ஸாம்பிள். நார்மலாக ஒரு இன்னொரு காரணம் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஒரு வாட்டர் பைப்லைனில் வந்து வாட்டர் ரெகுலராக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது இன் எனி பைப். தட் மீன்ஸ் இஸ் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அயன் பைப் அல்லது பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்ட பைப். பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும், அயன் மெட்டீரியல் அப்படிங்கும்போது சீக்கிரமாக, ஏன்னா வாட்டர் இஸ் அ கரோடபிள் லிக்விட். தண்ணி வந்து என்னவாகும், துருப்பிடிக்கக்கூடிய ஒரு லிக்விட். அது இல்லாமல் வாட்டரில் இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்குது, சால்ட் கண்டாமினேஷன்ஸ். அதில் சால்ட்டு உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விடானது அந்த பைப்லைனில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்க என்னவாகும், ஒரு குறிப்பிட்ட நாளாகும் பொழுது இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த பைப்பில் அந்த சால்ட்டினுடைய, அதாவது சால்ட் கண்டாமினேஷன் படிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பைப்பினுடைய டயாமீட்டர் என்னவாகும், குறைய ஆரம்பிக்கும். அப்போ வாட்டர்னுடைய குவான்டிட்டி குறைய ஆரம்பிக்கும். நமக்கு எண்ட் ஆஃப் த லெவலில் வரும் பொழுது வாட்டர்னுடைய குவான்டிட்டி குறையும். அந்த வாட்டர்னுடைய குவான்டிட்டி குறையும் பொழுது திருப்பி இதே ரொட்டீனாக நம்ம இதை எதையுமே கண்டுக்கிறாமல் விட்டோம் அப்படின்னா இன்னும் திருப்பி என்னவாகும், டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். வெறும் ஏர் சர்க்குலேஷன் மட்டும் வரும், ப்ராப்பர் வாட்டர் ஃப்ளோ இருக்காது. அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு விதமான சவுண்டு கேட்கும். அதாவது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணோடனே தண்ணி வராது, வெறும் ஏர் சர்க்குலேஷன் மட்டும்தான் வரும். அதைத்தான் நம்ம ஐசி மெக்கானிக்கலில் சொல்லுவோம் அப்படின்னால் நாக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். அதாவது டப் டப் டப்புன்னு வெடிக்கும் அப்படிங்கிற சத்தத்தோடு வந்து தண்ணி வரும். கொஞ்சம் நாளானதுக்கப்புறம் அதுவும் வராது, வாட்டரே வராது, வெறும் சவுண்டு மட்டும் வரும். அப்போ ஒன்று பைப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்டன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஜினில் வந்து பிஸ்டன் மூவ் ஆகும் பொழுது அது வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ஓவர் ஹீட்னால் எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி ரன்னிங்கில் எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம். இதுதான் வந்து என்னது, ஃபஸ்ட்டு கேம் கிரவுண்ட் பிஸ்டன் அப்படிங்கிறதுனால நம்ம அதை தடுக்கிறோம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு உண்டானது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, அதாவது பிஸ்டன் வந்து எப்படி வெர்டிக்கல் ஸ்லாட்டில் கொடுக்கணும், அடுத்து ஹரிசாண்டல் ஸ்லாட்டு, டீ ஸ்லாட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறது, அடுத்தது டேப்பர் பொசிஷனில் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வயர் வவுண்ட் பிஸ்டன் அப்படிங்கிறதுல எப்படி ஒவ்வொன்றையும் வந்து சேஞ்ச் பண்ணுறது. அப்போ நம்ம வயர் வவுண்ட் பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இனிஷியலாக வந்து இப்போ ஒரு பிஸ்டனை வந்து பேன் பண்ணும் பொழுது அது ஸ்டீல் வயர்னால் என்ன இனிஷியலாக டென்ஷன் பண்ணி அதை வந்து பிஸ்டன் பின்னோடு அண்ட் ஆயில் கண்ட்ரோல் ரிங்கு இதோட கனெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பேண்ட் ஆகாமல் தடுக்கிறது. அதான் என்ன ஸ்கிரிப்ட் டைப் அல்லது கேம் கிரவுண்ட் டைப் ரெண்டையுமே வந்து இது இங்கே யூஸ் பண்ணலாம். இது வயர் வவுண்ட் பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டீ ஸ்லாட். நம்ம ஒரு பிஸ்டனை வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து என்ன ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்லாட் யூஸ் பண்ணுறோம், டீ ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லாட்ஸ் போடும் பொழுது அந்த பிஸ்டனானது என்னவாகும், அந்த ஸ்லாட்டு வழியாக அது மூவ் ஆகும். அந்த ஸ்லாட் அப்படிங்கிறது தான் என்னது, நமக்கு அதில் தான் கேஸ்கெட் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்னவாகும், அதிலேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்காண்டி அது அந்த குரூவ்ஸ்
அது வந்து பிஸ்டனுடைய டாப் பாகத்தில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய சைஸை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடாக இதனால் வந்து என்ன அப்படின்னா சில பிஸ்டனில் வந்து ஸ்லாட்டே இருக்காது. அப்படி இருக்கிறது என்னது, சாலிட் ஸ்கிரிட் பிஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டேப்பர் பிஸ்டன். டேப்பர் அப்படிங்கிறது என்ன, பிஸ்டனை வந்து டேப்பராக டேர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் கிரவுண்ட் சைடு, அது வந்து என்ன கிரவுண்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து என்ன டயாமீட்ரு வந்து என்னவாக இருக்கும், ஒரு பக்கத்தில் டயாமீட்ரு குறைவாகும், இன்னொரு பக்கத்தில் டயாமீட்ரு அதிகமாக இருக்கும். அப்போ அது என்னவாகாது, டைரக்ட்லி எக்ஸ்போஸ்ட் ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணாது. சேம் டயாமீட்டராக இருக்கும் பொழுது அது சிலிண்டருக்குள்ளே இன்சர்ட் ஆகும் பொழுது என்னவாகும், ஒரே டயாமீட்டருக்கு கொடுக்க போகும்போது ஹீட் என்டையர்லி த்ரோட் த காம்பனன்ட் ஆப்ஜெக்ட், த்ரோட் த சிலிண்டர், ஒரு எண்டில் ஆரம்பித்து அந்த எண்டு முடிகிற வரைக்கும் ஒரே டயாமீட்டரில் பிஸ்டன் வந்து மூவ் ஆகி போச்சு அப்படின்னா அதனுடைய ஹீட்டு வந்து எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சேம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதே தொடர்ந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டபிலிட்டியாக நடந்தால் என்னவாகும், ஹீட்டு அதிகமாகிட்டே அது எக்ஸ்பான்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கும் என்ன அப்படின்னா க்ரௌன் கொடுக்குறோம். தட் மீன்ஸ் க்ரௌன் அப்படிங்கிறது டேப்பர் கொடுக்குறோம். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு, நமக்கு தெரியாத அளவுக்கு அது டேப்பராக இருக்கும். பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மெஷர் பண்ணி பார்த்தா தான் ஒரு பிஸ்டனுடைய டாப் சைடில் ஒரு டயாமீட்டரும் பாட்டம் சைடில் ஒரு டயாமீட்டர் இருக்கும். அப்போ என்னவாகாது, யூனிஃபார்ம் ரன்னிங் கண்டிஷனில் வந்து ஹீட்டை ஓவர் ஹீட் ஆகாமல் அதை எக்ஸ்பான்ஷன் பண்ண தடுக்க முடியும். அடுத்தது பை யூஸிங் இன்சர்ட்ஸ். இப்போ இன்சர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன, பிஸ்டன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது அந்த ஸ்டீல்னால் இன்சர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பின் போஸ் கொடுத்துட்றோம். அந்த போசஸ் மெக்கானிக்கல் பாண்டிங் மெட்டீரியல்ஸ். அது வந்து என்ன அப்படின்னா அது எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாண்டிங் அவுட்சோர்ஸில் இருக்கும்போது இந்த வந்து அதாவது பைமெட்டாலிக் ஆக்ஷன் மூலமாக ஒரு பிஸ்டனானது ரன் ஆகும் பொழுது அங்கே வந்து ஹேசிங் இந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு முடியும். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்டனுடைய அதாவது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அங்கே இன்செர்ட்ஸ் கொடுக்குறோம். அதான் என்ன அப்படின்னா படத்தில் டேப்பர் டிஏ, பிஸ்டன் வித்து வெர்டிக்கல் ஸ்லாட்டு, பிஸ்டன் வித்து ஹரிஜாண்டல் ஸ்லாட்டு, பிஸ்டன் வித்து டி ஸ்லாட், டேப்பராக இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியது வயர் வவுண்ட் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லாட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம என்ன அந்த இதில் கொடுக்குறோம். இப்போ இந்த 5 மெத்தட்னால என்னவாகும் அப்படின்னா ஒரு பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிஸ்டன் ரிங். பிஸ்டன் ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா inserted into the 3 grooves of the piston to maintain a good seal between the piston and cylinder walls. ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்டனில் வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், பாட்டமில் வந்து ஓப்பனாக இருக்கும், டாப்பில் குரூவ்ஸ் இருக்கும்னு சொன்னேன் ஃபஸ்ட் இனிஷியலாக சொல்லும் பொழுது. அதில் மினிமம் 3 குரூவ்ஸ் இருக்கணும். குரூவ் அப்படிங்கிறது என்னது, ஸ்லாட். அதில் தான் இந்த பிஸ்டனோட ரிங்ஸை இன்சர்ட் பண்ணுறோம், அது மேட்ச் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ரிங்ஸ் இருக்காது, பிஸ்டன் ஃபுல்லாக ரிங்ஸ் இருக்காது. டாப்பில் மினிமம் 3 குரூவ்ஸ் அல்லது 4 குரூவ்ஸ், 3க்கு மேலே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த ஸ்லாட்டு கொடுக்குறோம். அந்த ஸ்லாட்டில் தான் என்ன இந்த பிஸ்டன் ரிங்ஸை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த எண்டில் வந்து அது கம்ப்ரஸ் ஆகி பிஸ்டனுக்குள்ளே போகும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக மூவ் ஆகுறதுக்காக வேண்டி அப்போ அந்த பிஸ்டன் சிலிண்டர் வாலுக்கு இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா பிஸ்டன் ரிங் அப்படிங்கிறது இஸ் ஆல்ரெடி மேடப் ஆஃப் ஏ அலாய் காஸ்டைன். அலாய் காஸ்டைனால் இதை மேக் பண்ணியிருக்காங்க. பிஸ்டன் ரிங்கினுடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து என்ன, ப்ரொவைட் எஃபெக்டிவ் சீல் இன் த சிலிண்டர் அண்ட் அவாய்ட்ஸ் த லீக்கேஜ். சிலிண்டரை வந்து என்ன அப்படின்னா அதாவது அதை சீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சீலிங் மீன்ஸ் என்ன, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸ், லூப்ரிகன்ட்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாமே வெளியே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அல்லது வெளியே அனுப்பாமல் இருக்கிறதுக்கு. அதை என்னது, அவாய்ட் த லீக்கேஜஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியானது பிஸ்டன் டு சிலிண்டர் வால்வுக்குள்ளே போகும் பொழுது அந்த பிஸ்டன் ரிங்கை தாண்டி போகாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லூப்ரிகேட்டிங் ஆயில் டு த சிலிண்டர் வால்.
சிலிண்டர் வால்வுக்குள்ளே அனுப்பக்கூடிய லூப்ரிகேஷன் ஆயிலை வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்டையர்லி த்ரூ அவுட் த பிஸ்டன் ட்ராவலிங் லெங்த். பிஸ்டன் எந்த தூரத்துக்கு மூவ் ஆகுதோ, ஏன்னா பிஸ்டனுடைய அந்த மூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் லெங்க்த்துன்னு சொல்லுவோம். ஒரு என்ஜினுடைய ஸ்ட்ரோக் லெங்த் என்ன அப்படின்னா பிஸ்டன் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துக்கு முடிவடையுதோ அதனுடைய மூவிங் லெங்த் இஸ் நோன் அஸ் அ ஸ்ட்ரோக் லெங்த் ஆஃப் த என்ஜின். ஸ்ட்ரோக் லெங்த் ஆஃப் த என்ஜின். அந்த என்ஜினுடைய பிஸ்டனுடைய மூமெண்ட் ட்ராவலிங் லெங்க்த்து வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், யூனிஃபார்மான என்ன லூப்ரிகேட்டிங் ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த பிஸ்டன் ரிங்ஸ் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து ரிங்கை பொறுத்தளவுக்கு 2 விதமான ரிங் இருக்குது. ஒன்று கம்ப்ரஷன் ரிங்கு, இன்னொன்று ஆயில் ரிங். கம்ப்ரஷன் ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ரிங் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வித் சீல் டு ப்ரிவென்ட் லீக்கேஜஸ். அதாவது கம்ப்ரஷன் ஆகட்டும் ஆயில் ரிங் ஆகட்டும், கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது கம்ப்ரஷன் ரிங்ஸ் இஸ் ப்ரொவைடட் ஏர் டைட் சீல் டு ப்ரிவென்ட் லீக்கேஜஸ் ஆஃப் பர்ன் கேஸஸ் இன்டு கிராங்காஸ். கிராங்காஸில் இருக்கக்கூடிய அதாவது கம்ப்ளீட்டாக கம்பஷனாக இருக்கக்கூடிய கேஸஸை வந்து லீக்கேஜஸ் இல்லாமல் தடுக்கிறதுக்கும் ஏர்டைட் பேக்கிங் பண்ணுறதுக்கும் இந்த கம்ப்ரஷன் ரிங் யூஸ் ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்டன்லேயும் அட்லீஸ்ட் 2 கம்ப்ரஷன் ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் மினிமம். ஏன்னா கம்ப்ரஷன் ரிங் ஆயில் ரிங்குன்னு இருக்குது. இதே இது பெட்ரோல் என்ஜினுக்காக இருந்தாலும் டீசல் என்ஜினுக்காக இருந்தால் வேறு. அது நம்ம பின்னாடி அடுத்த லைனில் பார்ப்போம். பெட்ரோல் என்ஜினுக்காக இருந்தால் எத்தனை கம்ப்ரஷன் ரிங்கு எத்தனை ஆயில் ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், டீசல் என்ஜினுக்காக இருந்தால் எத்தனை கம்ப்ரஷன் ரிங்கு எத்தனை ஆயில் ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இங்கே நார்மலாக சொல்கிறது ஒவ்வொரு பிஸ்டனுக்கும் கண்டிப்பாக என்ன 2 கம்ப்ரஷன் ரிங்கு மினிமம் இருக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த ரிங்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சிலிண்டர் போரை காட்டிலும் அதனுடைய டயாமீட்டர் அதிகமாக இருக்கணும். சிலிண்டர்னுடைய போர்னால் என்னது, டயாமீட்டர். போர் மீன்ஸ் மெக்கானிக்கல் வார்த்தை, டயாமீட்டர் கிடையாது. போர் BORE. அந்த போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலிண்டர்னுடைய டயாமீட்டரை காட்டிலும் கம்ப்ரஷன் ரிங்கினுடைய அவுட்டர் டயாமீட்டர் அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்படி வந்து என்ன டைட் பேக்கிங் பண்ணுறோம். இது வந்து என்ன கம்ப்ரஷன் ரிங். அடுத்தது ஆயில் ரிங். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இஸ் மோர் ஆர் லெஸ் இஸ் அ சேம். பட் ஆயில் ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் யூஸ் டு ஸ்கிராப் எக்ஸஸ் ஆயில் ஃப்ரம் த சிலிண்டர் வால். சிலிண்டர் வால்விலிருந்து வெளியே ஆயில் வந்து ரிமூவ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிஸ்டனுடைய குரூவ்ஸ் அதில் லோயர் சைடாக இதை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய பேசேஜ் வந்து ரேடியல் பேசேஜாக இருக்கும். அதாவது அதனுடைய ஸ்லாட் அல்லது ஸ்கிராப் வந்து என்ன அப்படின்னா சிலிண்டர் வாலில் இருந்து ஆயில் சம்புக்கு போகக்கூடிய அந்த ஆயிலானது லீக்கேஜஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா இங்கே வந்து என்ன குரூவினுடைய கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த குரூவ் விட்த் எவ்வளோ இருக்கணும், டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், இது அதனுடைய பார்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா இதை நான் ஏற்கனவே சொன்னேன். பெட்ரோல் என்ஜின் ஹாவ் 2 கம்ப்ரஷன் ரிங்ஸ் அண்ட் 1 ஆயில் ரிங்ஸ் அல்லது ஆயில் ஸ்கிராப்பர் ரிங்ஸ். அப்போ பெட்ரோல் என்ஜினில் என்ன இருக்கும், கண்டிப்பாக 2 கம்ப்ரஷன் ரிங்கும் 1 ஆயில் ரிங்கும் இருக்கும். டீசல் என்ஜினாக இருந்தாலும் என்ன இருக்குது 3 கம்ப்ரஷன் ரிங் 3 இருக்கணும், 1 அல்லது 2 ஆயில் ரிங்ஸ் இருக்கணும். 1 or 2 ஆயில் ஸ்கிராப்பர் ரிங்ஸ். அப்போ பெட்ரோல் என்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரிங்கு 2 ஒரு ஆயில் ரிங் இருந்தால் போதும். டீசல் என்ஜினுக்காக இருந்தால் கம்ப்ரஷன் ரிங்கு 3 டீசல் ஆயில் ரிங் வந்து 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். இப்படி இருந்தால் அது வந்து ஒரு பார்ட். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்பனன்ட் பிஸ்டன் பின் அல்லது அதுக்கு கட்ஜன் பின் அல்லது ரெஸ்ட் பின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிஸ்டன் ஆர் கட்ஜன் பின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்டன் வித் ஸ்மால் எண்ட் ஆஃப் த காம்பனன்ட், எண்ட் ஆஃப் த கனெக்டிங் ராட். இதுதான் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதில் த பிஸ்டன் வித் த ஸ்மால் எண்ட் ஆஃப் த கனெக்டிங் ராட். இந்த பின்னு எங்கே கனெக்ட் ஆகிருக்குது, கனெக்ட் த பிஸ்டன் வித் த ஸ்மால் எண்ட் ஆஃப் த
கனெக்டிங் ராடில் 2 எண்டு இருக்கும். ஒன்று ஸ்மால் எண்டு, இன்னொன்று பிக் எண்டு, பெரிய எண்டாக இருக்கும். அந்த ஸ்மால் எண்டில் பிஸ்டனோட இந்த பின்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான், அந்த பின்னுக்கு பேர் தான் பிஸ்டன் பின் அல்லது கட்ஜன் பின் அல்லது ரெஸ்ட் பின் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இதனுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது must be a strong enough withstand forces of the combustion. கம்பஷன் நடக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஹீட்டு, ப்ரெஷர், டெம்பரேச்சர் எக்ஸட்ராஸ் இதெல்லாம் விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஆர்டினரியாக ஒரு பின்னு, அந்த பின்னு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அதை மேக் பண்ணியிருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பிஸ்டனையும் கனெக்டிங் ராடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அந்த பின்னு வந்து லேசாக கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னா பிஸ்டனும் கனெக்டிங் ராடும் என்னவாகாது, கனெக்ட் ஆகாது. அப்போ அந்த ஒரு பின்னுனால் மட்டும்தான் என்னவாகுது, பிஸ்டன். இப்போ ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஜினுடைய அவுட்டர் ஹேசிங் இருக்குது, உள்ள கிராங்க் பின் இருக்குது, கிராங்க்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பிஸ்டனுக்கு அப்புறம் கனெக்டிங் ராடு வருது, கனெக்டிங் ராடுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குது, பிஸ்டன். கனெக்டிங் ராடு பிஸ்டன் வருது. அப்போ இந்த கனெக்டிங் ராடையும் பிஸ்டனையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது தான் என்னது, இந்த பிஸ்டன் பின் அல்லது கட்ஜன் பின் அல்லது ரெஸ்ட் பின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பின்னு கலண்டுருச்சு அப்படின்னா பிஸ்டன் ஆனது என்னவாகாது, டிடிசியிலேருந்து பிடிசியோ, பிடிசியிலேருந்து டிடிசியோ மூவ் ஆகாது. அதனால் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ், எஃபெக்டிவான ஹீட்டை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பின்னாக அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிஸ்டனையும் கனெக்டிங் ராடையும் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். அந்த பின்னை வச்சுட்டு ரெண்டையும் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னால என்னவாகாது, பிஸ்டனும் கனெக்டிங் ராடும் என்னவாகாது, ரொட்டேட் ஆகாது. நமக்கு என்ன அப்படின்னா இப்போ கிராங்க்கு வந்து ரோட்டரி மோஷனில் இருக்குது, அதை கனெக்டிங் ராடும் பிஸ்டன் ராடும் என்னது, இஸ் ரெசிப்ரோகல் மூமெண்ட்டாக மாற்றுது. பிஸ்டனும் அதே மாதிரி தான். என்ன நம்ம என்ஜின் எந்த சைஸில் வெர்டிக்கலாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது வெர்டிக்கலாக மூவ் ஆகும், ஹரிஜாண்டலாக இருந்தால் ஹரிஜாண்டலாக மூவ் ஆகும். இட்ஸ் வெர்டிக்கல் மூமெண்ட் அல்லது ஹரிஜாண்டல் மூமெண்ட். அப்போ அந்த பின்னை அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பின் ஃபிக்ஸடாக இருக்கலாம், நான் ஃப்ளோட்டிங் டைப்பாக இருக்கலாம், செமி ஃப்ளோட்டிங் டைப்பாக இருக்கலாம், ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப்பாக இருக்கலாம். ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது என்னது, மிதக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி அது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிறதுக்கு இந்த 3 பொசிஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதைத்தான் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட், நான் ஃப்ளோட்டிங் டைப், செமி ஃப்ளோட்டிங் டைப், ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் த, அதாவது கனெக்டிங் பிஸ்டன் அண்டு கனெக்டிங் ராட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 3 படத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஃபிக்ஸட் டைப் அப்படிங்கிறது, செமி ஃப்ளோட்டிங் டைப் அப்படிங்கிறது, ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் கட்ஜன் பின் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஃபிக்ஸட் டைப் அப்படிங்கிறது பிஸ்டனையும் என்ன அப்படின்னா போல்ட்டட் டு த பிஸ்டன் அண்டு கேனாட் ரொட்டேட், அப்போ ரொட்டேட் ஆகாது. அது அப்போ போல்ட்டு மாதிரி போட்டு நல்லா கனெக்டிங் ராடு வந்து மூவ் ஆகும் அரவுண்ட் இட். அந்த கனெக்டிங் ராடு எந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணுமோ அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகிற அளவுக்கு அதை ஃபிக்ஸடாக பண்ணிடுறது. இல்லை பிஸ்டனும் கனெக்டிங் ராடும் செமியாக மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன, நம்ம அதை ஒரு காட்டர் கொடுத்து அதை அந்த போல்ட்டில் ஒரு காட்டர் கொடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாகும், இஜெக்ட் ஆக ஆரம்பிக்கும், ஜர்க் ஆகும். அப்போ அந்த தூரத்துக்கு அது செமி ஃப்ளோட்டிங் டைப். ஃப்ரீ ரொட்டேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் எண்ட் ஆஃப் த கனெக்டிங் ராடோட கனெக்ட் பண்ணும் பொழுது பிஸ்டன் வந்து என்னவாகும் அப்படின்னா அதனுடைய சர்க்ளிப்ஸ் மூலமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் கட்ஜன் பின் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு மூவ் ஆனால் போதும் அப்படின்னு கிடையாது. அது ஃபிக்ஸட் அப்படிங்கிறது இட்ஸ் எ மினிமைஸ். செமி ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது ஒரு பாதி மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இல்லை, இப்போ ஃபுல் மூமெண்ட். நம்ம நார்மலாக வந்து என்ன அப்படின்னா நார்மலாக இப்போ உட்காந்துட்டுருக்கிற சேரே என்ன நினைக்கிறோம், நார்மலாக உட்காந்துருக்கிறத காட்டிலும் வந்து என்ன வேணும்னு நினைக்கிறோம், புஷ்பேக் வேணும்னு நினச்சோம், திருப்பி ரொட்டேட்டிங் டேபிள் இப்போ சேர் வேணும்னு நினச்சோம். அதே சேம் இப்போ இதுலேயும் வந்து ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடாக இருந்தது, செமி ஃப்ளோட்டிங்காக வந்தது, இப்போ ஃபுல் ஃப்ளோட்டிங் இட்ஸ் அ ஃபுல்லி மூமெண்ட். அப்படி ஃபுல்லி மூமெண்ட்டு தான் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளில் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் பார்ட். இது வந்து என்ன மேஜர்னுடைய இதனுடைய மெட்டீரியல் என்னவாக இருக்கும் அப்படின்னா
நிக்கல் குரோமியம் அலாய் ஸ்டீல் அப்படி ஒரு மெட்டீரியல்னால் இந்த பிஸ்டன் பின்னை மேக் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இருக்கும், அதர் சர்ஃபேஸஸை கம்பேர் பண்ணும் பொழுது ஹார்டனிங்காக இருக்கும். இதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸஸ் என்ன அப்படின்னா குரோமியம் பிளேட்டடால் பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பின். ஏன்னா ஒரு மூமெண்ட்டை பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பின் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு இது ஒரு நிக்கல் குரோமியம் அலுமினியம் அலாயினால் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் குரோமியம் பிளேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட் பண்ணியிருக்கிறதுனால இது நம்ம என்ன ப்ரெஷர் என்ன ஹீட்டு கொடுத்தாலும் அதை விஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரெண்டையும் ஈஸியாக கலண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு இருக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸு டாப்பிக்கை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.